அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவசியம் இது பாருங்கள். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடெல்லாம் செஞ்சு ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறலை, அவர் கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன இறுக்கத்தில் இருந்தீங்க அப்படிங்கும்போது அவசியமாக நீங்கள் இந்த பதிவை பாருங்கள். வீடியோ பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கமெண்ட் பண்ணாமல் இருங்க. நான் என்ன சொல்கிறேங்கிறத சரியாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன திட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். என்னடா இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறி இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப்பில் நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸையும் இதை தாண்டி எந்த மாதிரியெல்லாம் முருகப்பெருமான் நம்முடன் இருக்கிறத உணர்த்துவார் அப்படிங்கிற சில மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பார்த்துட்டு ஒரு சகோதரர் தான் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நான் சஷ்டி விரதம்லாம் இருந்தேன், வேல்மாறலெல்லாம் படித்தேன், எல்லாமே செஞ்சுட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா நான் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல, இனி மரணம் ஒன்று தான் வேணும்னு நான் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்க போகிறேன், அதையாவது எனக்கு தரானான்னு பார்க்கலாம். அதாவது அவர் கேட்ட எதுவுமே கிடைக்கல, இனிமேல் சாகிறது ஒன்று தான் வழி அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். படிக்கும்போதே எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. சரி, கமெண்ட்டில் அவங்கக்கிட்ட நம்ம முழு விளக்கத்தையும் சொல்ல முடியாது. இது போல தான் இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு வேண்டுறாங்க, விரதம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக நடந்துடுது, சில பேர்த்துக்கு நடக்காமல் போயிடுது. இதுக்கெல்லாம் கட்டாயம் காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நம்ம கண்களுக்கு தான் புலப்படலையே தவிர நம்முடைய அப்பனான முருகப்பெருமான் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். இது நம்முடைய குழந்தைக்கு கொடுத்தால் நல்லதா, கொடுப்பதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த பொருளானது அவனிடம் நிலைத்து இருக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே, அதாவது முக்காலத்தையும் உணர்ந்தவர் தானே முருகப்பெருமான். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும். அதை தெரிஞ்சு தான் அவருக்கு சிலதெல்லாம் நமக்கு கொடுப்பாரு, சிலதெல்லாம் தாமதம் செய்வார், சிலதெல்லாம் நம்ம என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் கொடுக்கவே மாட்டார். அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய நன்மைக்கு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில காலங்கள் ஆகும், சில வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் கும்பிடுற உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுக்கு கெட்டது செய்வாரா அப்படின்னு மட்டும் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய மனம் இலகுவாயிடும். அதாவது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. முருகன்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அவர் போட்டு கொடுத்த ரூட்டில் போய்கிட்டே இருப்பீங்க. நடுவில் இந்த புலம்பல் அழுகை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. என்னுடைய லைஃப்பில் நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போது நானும் தான் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த வேல்மாறல் பற்றியெல்லாம் யூடியூப்பில் அது இது சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் அப்போவே நான் இதெல்லாம் ரெகுலராக படிச்சுட்டு தான் இருப்பேன். அந்த மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து எனக்கு சோதனைகள். அது எந்தெந்த மாதிரினா, நான் காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. சில பர்சனல் ரீசனுக்காக நான் என்னுடைய ஊரையும் நான் ஒர்க் பண்ண காலேஜ் பேரையும் நான் இதில் சொல்ல விரும்பலை. இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு பயங்கரமான குடைச்சல். ஒரு தடவை கொஷின் பேப்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி எல்லாம் வச்சு இல்லாத பழியெல்லாம் சுமத்தி ஒரு மாதிரி எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை அந்த இடத்துல நடந்துச்சு. ரொம்பவுமே கூனி கூறிக்கி அசிங்கப்பட்டுட்டேன். இப்போ அதன் பிறகு எனக்கு என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதன் பிறகு அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா அந்த வேல்மாறல் நான் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான், ரொம்ப ரொம்ப பக்தியாக நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த கஷ்டம் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எதேச்சியாக எங்களுடைய வீட்டு முன்னாடி நம்ம எப்போதுமே செவ்வாய் வெள்ளி அமாவாசை நாட்களில் எல்லாம் எலுமிச்சம்பழம் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. ஏன்னா இப்போது நான் அந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நான் எந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன்னு நீங்களே நினச்சி பாருங்கள்.
அந்த மாதிரி வந்து செஞ்சிருந்தபோது அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் வந்து இருந்தோம். அந்த சமயத்தில் அது நல்ல ஒரு மழைக்காலமாக இருந்ததுனால அது எப்படியோ உருண்டு போச்சோ இல்லை ஒரு நாய் வந்து தட்டி விட்டுச்சோ தெரில, அது உருண்டுட்டு போய் ஆப்போசிட்டில் இருந்த ஒரு வீட்டு வாசலில் வந்து விழுந்துடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நல்லா கூட விடியலன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் எங்களுடைய கேட்டை பிடிச்சி பயங்கரமாக ஆட்டி, நீங்கள் வந்து எங்களுக்கு சூனியம் வைக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் எதிராக செய்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு எலுமிச்சம்பழம் போட்டிங்கன்ட்டு இயற்கையாக வந்து ஒரு நடந்த நிகழ்வை அவங்களுடைய கருத்தை எல்லாம் அதில் ஏற்றி ஒரு அந்த தெருவே பார்க்குற அளவுக்கு வந்துட்டு என்னுடைய பேரை வந்து அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் மீறி அவங்க என்னை விட வயசில் சின்ன பொண்ணு தான். ஆனால் பார்த்திங்கன்னா வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய கணவரையும் சேர்த்தே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வந்துட்டு அவமானப்பட்டேன். இது பார்த்திங்கன்னா 2வது அவமானம். வெளியில் தலை காட்டவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது வேணும்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இயற்கையாக அது உருண்டு ஓடிடுச்சு. அது எனக்கே தெரியாத ஒரு நிகழ்வு. இதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சொத்து ரீதியான ஒரு பிரச்சனை. எனக்குன்னு வர வேண்டியது தள்ளி போச்சு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து போச்சு. என்னுடைய சகோதரருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிது. என்னதும் சேர்த்து அவரை அனுபவிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிது. என்னடா நம்ம வேண்டா வெறுப்பாக பெற்றுட்டாங்க போல், நமக்கானது எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறவுக்குள்ள, அதாவது பெத்த தாய் தந்தையினர் கூட சகோதரர் கூட வந்து சண்டை அந்த மாதிரி ஆச்சு. இப்போ நினச்சி பாருங்கள், அதை நான் படிக்க ஆரம்பித்ததும் தான் வேலை செய்கிற இடத்துல சண்டை. அடுத்து பார்த்திங்கன்னா இது போல் தங்கிட்டு இருந்த வாடகை வீட்டில் சண்டை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி குடும்பத்துக்குள்ளேயே பெற்ற தாய் தந்தையினரிடமே வந்துட்டு பகையாச்சு. இதெல்லாம் எதுவுமே வந்து எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இப்போ வரைக்கும் அந்த இதெல்லாம் யோசித்தா ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது. இவை தாண்டி நான் வந்து கொஞ்சம் ஸ்டோரியெல்லாம் வந்துட்டு எழுதுவேன், அந்த பழக்கம் இருக்குது. என்னுடைய கதையை வந்து அப்படியே வந்து ஒருத்தங்க இது பண்ணியிருந்தாங்க, மிஸ்யூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்ததை அவங்க அந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் அது என்னோட இது தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. இது மாதிரி நான் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே எனக்கு கண்ணி வெடி. எதை வச்சாலும் அங்கே வந்து ஒரு சறுக்கல், ஒரு தோல்வி, அவமானம், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து விரதம் இருக்கிறோம், ஒரு நல்ல காரணத்துக்காக இப்படி வழிபாடு செய்கிறங்கும் போது சொல்லி வச்ச மாதிரி, இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி இல்லை, ஆனால் இப்போ சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே வந்து தடங்கள். அப்படியே நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்குமே காலம் வரும், மனசு விட்டுறாதீங்கன்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கே பார்த்திங்கன்னா பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மனசு போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் அழுகையே தான், அழுகை அழுகை அழுகை, இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. பழசெல்லாம் நினச்சிட்டு அழுகிறது இந்த மாதிரியே போச்சு. என்னடா இது வாழ்க்கை, என்னது இப்படி கடவுளை கும்பிட்டா இப்படியெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து நான் அந்த படிக்கிறத வந்து நிறுத்தவே இல்லை, வழிபாடு செய்கிறதையும் வந்து நிறுத்தலை. எல்லாமே என்னுடைய கர்ம வினை காரணமாக தான் நடக்குது. நான் வந்து போன ஜென்மத்தில் இது போல் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருக்கேன், அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ வந்து சொல்லாலேயும் செயலாலேயும் வந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சேன். அந்த இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு வந்து நாங்கள் மாற்றி போயிட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அற்புதங்கள் வந்து தொடர செஞ்சிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது எப்படின்னா, என்னுடைய காலேஜில் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு லெக்சரராக இருந்த எனக்கு ஹெச்ஓடி போஸ்ட் வந்து கிடச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அப்போ இருந்தது தான் அந்த கடைசி வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சொந்த வீடு கட்டும் அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம் வந்து கிடச்சிது. என்னை விட்டு கை விட்டு போச்சுன்னு நினச்சேன் பாருங்கள் சொத்து, அது என்னை தேடி வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு நல்ல ஒரு செல்வம் சேர்ந்தது, குழந்தைங்களால் நல்ல ஒரு நிம்மதி கிடச்சிது, நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தது, எல்லாமே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் என்னை விட்டு போச்சு அப்படின்னு நினச்சனோ எல்லாமே கிடச்சிது. காலேஜில் பார்த்திங்கன்னா அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு வந்துட்டு அவார்டு கொடுத்தாங்க, பெஸ்ட்டு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் கையால் கூட அந்த அவார்டை வந்து வாங்கலை. இது என்னோடய சக்ஸஸுக்கு காரணம் என்னுடைய மேடம் தான். அவங்க வந்து சொல்லி கொடுத்ததுனாலையும் அவங்க கொடுத்த ஊக்கத்தினாலையும் தான் என்னால் வந்து இவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சு, இந்த மார்க் வாங்க முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கையால் வாங்காமல் என் கையால் வந்து வாங்கினா பாருங்கள். அப்போ என்னுடைய கண்ணெல்லாம் வந்து கலங்கிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ நான் எதெல்லாம் என்னை விட்டு போச்சுன்னு சொன்னால் அது எல்லாம் பல மடங்கு அதிவேகமாகவே வந்து முருகன் வந்து எனக்கு கொடுத்தாரு. நான் அந்த ஒரு நிமிஷம் வந்து அவர் தப்பாக நினச்சிட்டேன், என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு,
நம்மளை கொஞ்சம் சோதனை பண்ணி தான் சாதனைக்கு உள்ளாக்குவார் அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு அவார்டு வாங்குறீங்க, ஒரு கோல்டு மெடல் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் நல்லா ஜாலியாக படித்தா எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா சொல்கிறீங்க இல்லையா? ராப்பகலாக கண் வலிச்சு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல உடலும் மனமும் வந்து வருந்தி தான் இருக்கும். அந்த வருத்தத்திற்கு பிறகு தான் வந்து நமக்கு அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்குது. சாதாரண ஒரு மார்க்கு ஒரு இதுக்கே நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது இது நம்முடைய வாழ்க்கை, கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அப்போ இதில் நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தகுதியானவங்களாக மாற்றுறதுக்காக சில சோதனைகள் வந்து வரத்தான் செய்யும். சோதனைகள் இருந்தால் மட்டும்தான் சாதனைகள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கீழே வந்து தரையில் நின்றுட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி மாடி படிக்கட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே ஏறணும்னு அவசியம் இல்லை. அதே கீழே வந்து ஒரு விஷ ஜந்து ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வருது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயந்துட்டு டக்குன்னு வந்துட்டு படியேறிடுவீங்க இல்லையா? அப்போ அந்த பாம்பு போன்றது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்களும். நான் சொன்னேன்னு இல்லையா, தாங்கிக்கவே முடியாத கஷ்டம், எங்கே பார்த்தாலும் ஒரே சறுக்கல் அவமானம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டமெல்லாம். அப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு முன்னேறோம், அந்த மாடியை வந்து நம்ம அடைய முடியுது. ஒரு சிலருக்கு எந்த சோதனையும் இல்லாமையே வந்துட்டு அவங்க நல்ல சாதனைகள் படைச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கர்மவினை நல்லா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக அமையுது. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாங்க. அதனால் இப்போ வர இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டாம், முருகப்பெருமானை வந்து வெறுக்கவும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன குழந்தை, நம்முடைய குழந்தையே அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அடம் பிடிச்சு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நல்லா சளியாக இருக்குது, இந்த சமயத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு நமக்கு வந்து தெரியும். அதுக்காக குழந்தை அடம் பிடிக்குது, அது ரொம்ப விரும்புது அப்படிங்கிறதுக்காக தாயாகிய நாம் வந்து இது போல் குழந்தைக்கு வந்து கெடுதல் செய்வோமா? செய்ய மாட்டோம். எப்போ வாங்கி தருவோம்? அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது, இது சாப்பிட்டா அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம அதை வாங்கி தருவோம். அதுபோல தான் நம்முடைய முருகப்பெருமானும் எது எப்போ நமக்கு நடந்தால் அது நிலைச்சி இருக்குமோ, நீடிச்சு இருக்குமோ, நல்லதாக அமையுமோ அது வரைக்கும் காத்திருந்து தான் வந்து அவர் நமக்கு பலன் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஒரு சில சகோதரிகள் சொல்கிறாங்க, வேல்மாறல் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு தடங்கள் வருது அப்படின்னுட்டு. இப்போ வேல்மாறல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மகா மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை வந்து நம்ம படிச்சிட்டோம், அதாவது ஒரு 48 நாட்கள் படிச்சிட்டோம், கருத்தூன்றி படிச்சிட்டோம், நம்முடைய உடலில் வந்து இறக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து வெற்றிப்படியாக அமையும். நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பழிக்க ஆரம்பிச்சிடும், வாக்குப்பளிதம் வந்து ஏற்பட்டுரும். இப்போ நல்லா படிச்சுட்டு நம்ம மனசு வந்து யாருக்காவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா அது அப்படியே வந்து நடந்துடும். நம்ம எல்லா நேரமும் நம்மளுடைய மனநிலை வந்து நல்லா இருக்காது, பாசிட்டிவாகவே ஆசீர்வாதமே எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருப்போமா? இருக்க மாட்டோம்ல. ஏதோ ஒரு கோபம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் நடந்துருச்சுங்கும் போது நம்மளே அறியாமல் வந்துட்டு நம்ம அது ஒரு ஹார்ஸாக சொல்லிடுவோம், அது வந்து பழிச்சிடும். அப்போ அது ஒரு பாவ கணக்கில் வந்துடும் இல்லையா? இப்போ அதனால்தான் அந்த மகா மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து பக்குவப்படுத்துவார். தொடர்ந்து இவங்க படிக்கிறாங்களா படிக்க மாட்டாங்களா, இப்போ கொடுக்குற இந்த சோதனையை பார்த்து பயந்து விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அடுத்து இது போல தான் தடங்கல்கள் வந்து ஏற்படுத்துவார். இதை எல்லாம் தாண்டி நம்ம செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு அதுக்குண்டான பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நடுவில் ஏற்படுற சில தடங்கல்களை எல்லாம் நீங்கள் வந்துட்டு பொருட்படுத்தாதீங்க. இப்போ ஒரு வேளை இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து சில்லி அனுபவம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்து நீங்கள் பாதியிலேயே முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நிறுத்தியிருந்தாலும் சரி, வேல்மாறல் படிக்காமல் இருந்தாலும் சரி, சஷ்டி விரதத்தை கைவிட்டிருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் இனிமேல் மறுபடியும் வந்துட்டு தொடங்குங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதை பார்த்து பயந்துக்காதீங்க. நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்காகத்தான் இந்த கஷ்டம் வருது. அதாவது பின்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், அதனால் முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இப்போ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக, அதாவது நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னு நம்மளுடைய தலையெழுத்தில் எழுதியிருக்கும் பாருங்க, அதையெல்லாம் நம்ம பொறுமையாக பண்ணாமல் டக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துட்டோங்கும்போது நமக்கான வசந்த காலம், நமக்கான பூஞ்சோலை வந்து காத்துட்ருக்குது அப்படின்னே சொல்லலாம். இனி வாழ்க்கையில் எல்லா நாளுமே நமக்கு வசந்தம் வீசும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மனம் நொந்து போய் நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட் போட்டிருந்த அந்த சகோதரருக்கும் ஆகட்டும், அது போலவே நிறைய பேர்த்து மனசில் இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எல்லாமே வந்து நிச்சயமாக மாற்றி தருவார். நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்று வந்து ஃபெயிலியர் அப்படின்னே கிடையாது, எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் அதுக்கான நேரம் வரும் வரை நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருக்கணும்.
காத்திருப்பின் பலன் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். அதனால் யாருமே நம்பிக்கையை விடாதீங்க, மனம் நொந்து போயிடாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, தவறான முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து பூஜை வழிபாடு செய்யுங்க, தொடர்ந்து மந்திரங்கள் படிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது நல்லா ஓஹோங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது போல் ஒரு குழப்பங்கள், ஏண்டா வாழ்கிறோம், கடவுளை கும்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சில மனநிலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.